லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை மிகவும் பாரம்பரியமான பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிற திரு அவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இந்த இறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்ட தாயாம் கத்தோலிக்க திரு அவை ஆண்டாண்டு காலமாய் எவ்வளவோ வழக்கங்கள் மாறினாலும், சடங்கு சம்பிரதாயங்கள் மாறினாலும், கால சூழ்நிலைகள் மாறினாலும், ஆண்டவர் சொன்ன இந்த தெய்வீக வார்த்தை, இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் உன்னத பலியாய் ஆண்டவர் நமக்காக பலியாவதை தாயாம் திரு அவை உயிரோட்டமுள்ள திருவழிபாடாய் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் சத்தியத்தின் திரு அவை என்பதை நமக்கு நினைவூட்டுவதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஏன் இந்த வாழ்த்து குருத்துவத்தினுடைய ஆசீர்வாதமான நாளாக இருக்கின்ற இந்த நாளில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளில், குருவானவராகிய நான் என்னோடு இறைந்திருக்கிற திருக்கூட்டத்தின் சார்பாக இறை மக்களாகிய உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். 1996ஆம் ஆண்டு மலேசிய நாட்டில் சிபு என்கிற இடத்தில் ஆயர் டோம்னிக் சு என்பவர் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த தெய்வீக திருப்பலியின் போது, பிரியமானவர்களே, நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை அங்கு குழுமியிருந்த 3000 இறை மக்களுக்கு அவர் எடுத்து எம்பிக் கொண்டிருந்தார். திரு இருதய ஆண்டவர் கத்தீட்ரல் பங்கில் இந்த நற்செய்தி முழக்கத்தை அவர் எடுத்து எம்பிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில், மக்கள் எல்லோரும் நற்கருணையின் மீது எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாய், அந்த தெய்வீகத்தை உணர்ந்தவர்களாய், கிறிஸ்து உண்மையிலேயே தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிறார் என்கிற மகத்துவத்தை, புனிதத்தை உணர்ந்தவர்களாய் தியானித்துக் கொண்டிருந்தார்களா? அந்த தருணத்தில் தான் நற்கருணை வழங்குகின்ற நேரத்தில் ஜூலியா கிங் என்கிற அந்த பெண்ணுக்கு, ஜூலியா கிங் என்கிற அந்த பெண்ணிற்கு ஆயர் தேவ நற்கருணை வழங்குகிற போது ஒரு மிக பெரும் அற்புதம், அதிசயம் நடந்திருக்கிறது. என்ன அற்புதம், அதிசயம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிருள்ள சதையாக, இரத்தமாக அது மாறிய அதிசயம்தான். அவருடைய நாவில் இது ஆண்டவரின் திருவுடல் என்று வைக்கிற போது இயேசுவின் இதயத்தை போல அந்த சதை காணப்பட்டதாம். அந்த சதையானது அப்படியே இரத்தமாக மாறியிருந்ததாம். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. உயிருள்ள பலியை ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் இது ஆண்டவரின் பாஸ்கா என்று எடுத்து சொல்லப்படுகிறது. விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரம். அதுபோலவே இன்றைய 2ஆம் வாசகமான 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலில் 11வது இறை வார்த்தை, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை, அந்த தெய்வீக வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வில் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய உயிருள்ள கொண்டாட்டமாய் இது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த தேவ நற்கருணையை நாமும் பெற்றுக்கொள்ளுகிற போது அதே மனநிலையோடே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாளுக்கு நாள் இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கெடுக்கின்ற அந்த பழக்கமும் அந்த தெய்வீகமும் மக்களிடையே குறைந்து கொண்டிருப்பதுதான் மிகுந்த வேதனையை தருகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு புனிதமானது, தெய்வீகமானது இந்த தெய்வீக திருவிருந்து, ஆண்டவருடைய திருவுடல், திரு ரத்தம். ஆனால் இன்றைக்கு மக்கள் யதார்த்தமாக, சாதாரணமாக
அதை எடுத்துக்கொண்டு அவற்றினுடைய புனிதத்தை மறந்திருப்பதுதான் நமக்கு வேதனை தருகின்ற நிகழ்வு. ஏதோ ரேஷன் கடையில் நின்று பொருட்களை வாங்குவது போல பல பேர் எந்த விதமான தயாரிப்பும் இன்றி, எந்த விதமான ஆன்ம தயாரிப்பும் இன்றி அப்படியே வர்றது, கை நீட்டி தேவ நற்கருணை வாங்கிறது, அது கூட அதில் ஒரு தாழ்ச்சியோ ஒரு பணிவோ இருக்காது. அப்படியே கூட்டமாக ஒரு மந்தையாக வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே போடுறது மிகுந்த வேதனையை வழியே தருவதாக இருக்கிறது. ஒரு அற்புதமான புனிதை சொல்லுவார், ஆண்டவருடைய அந்த தெய்வீக திருவுடலை ஒருவர் பெற்றுக்கொள்ளுகிற போது எவ்வளவு தாழ்ச்சியும் பணிவும் அவருக்குள் வேண்டும், எவ்வளவு கருத்தாயிருந்து அந்த தேவ நற்கருணையை பெற்று உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பேர் அதை அப்படியே சாதாரணமாக அப்படி எடுத்து சாப்பிட்டு போகும்போது அப்படியே கீழே அதனுடைய துகள்கள் எல்லாம் சிந்தி அவர்கள் அந்த போகின்ற பாதையிலே பிறர் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய காலடியில் அது அப்படியே பட்டு பட்டு இரத்த தடமாக அது மாறி போகிறதா. அந்த புனிதை சொல்றாங்க, இரத்த தடமாக அது மாறி இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு சாதாரணமாக எந்த விதமான தெய்வீகமும் இன்றி புனிதமும் இன்றி அதை பயன்படுத்துகிற போது அதனுடைய துகள்கள் கீழே விடுகிறது என்றால் பிறருடைய காலடிகளில் அது மிதிப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, பாசத்திற்குரியவர்களே, இது நம்முடைய தாயாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய தெய்வீகம் உள்ள ஒரு கொண்டாட்டம். இது கிறிஸ்துவின் கொண்டாட்டம், இது கிறிஸ்துவின் பாஸ்கா, இது கடவுள் நமக்காக தந்திருக்கிற உன்னத கொடை. எனவே இந்த தெய்வீகத்தை உணரும் போது இயேசு என்னுள் பிறக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்குள் பிரசன்னமாகிறார் என்கிற உண்மையை உணர்வதாக இருக்க வேண்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. எனவே என் இதயத்தில் தூய்மை வேண்டும், என் மனதில் அமைதி வேண்டும். ஏனென்றால் அவர் என் உள்ளத்தில் வந்து தங்குகிறார். அந்த தயாரிப்பு, அந்த ஆன்ம தயாரிப்பு என்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களை, இந்த உண்மையை நாம் உணரணும். இரண்டாவது, இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவினார். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவினார். அப்படி என்றால் அவர் இன்று நம் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவுகிறார். நம் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். நான் உங்கள் காலடிகளை கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை. இன்றைய நற்செய்தி, யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம். நான் உங்கள் பாதங்களை கழுவவில்லை என்றால், உங்களுடைய காலடிகளை நான் கழுவவில்லை என்றால் என்னோடு உங்களுக்கு பங்கில்லை. இயேசு நம் பாதங்களை தொடுகிறார் என்றால் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு தாழ்ச்சி, எவ்வளவு பணிவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில். அவர் ஒரு போதகராயிருந்தும், அவர் ஒரு ஆசிரியராயிருந்தும், இறைமகன் என்கிற தன்மையிலிருந்து இறங்கி வந்து மனித நிலையை எடுத்து அடிமையின் வடிவை பூண்டு அவர் நம் பாதங்களை தொட்டு அந்த பாதங்களை கழுவி நம்மை புனிதப்படுத்துகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசு நம் பாதங்களை தொடுகிறார் என்றால் நாம் எந்த உள்ளத்தோடு இருக்கணும்? ஏன்னா இந்த கால் தான் புழுதியிலும் சகதியிலும் சேரிலும் அடிபட்டு அது மாசடைந்து போயிருக்கும். இந்த கால்கள் வேகமாக அழுக்கடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒன்று. நம்முடைய உறுப்புகளிலேயே இந்த கால் தான் வேகமாக அழுக்கு அடையும், தூசு படியும். அதனால் கடவுள் அதை கழுவுவதின் வழியாக, அதை தூய்மைப்படுத்துவதின் வழியாக ஒரு மனிதன் புனிதமானவனாய் வாழ வேண்டும், தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், கடவுளுக்குரியவராக இருக்க வேண்டும். பாதம் என்பது ஒரு அடையாளம் தான். ஏசாண்டவர் ஒரு மனிதனை முழுமையாக தூய்மைப்படுத்துகிறார். அப்படின்னா அந்த பாஸ்கா விருந்துண்ண நம்மை முழுமையாக அவர் தயார்படுத்துகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் நம்முள் பாவ சங்கீர்த்தனம் என்கிற அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இருப்போம்? எத்தனை பேர் நம்மில் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று இந்த புனித வாரத்திற்காக நம்மையே முழுமையாக தயாரித்திருப்போம்? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமாக்க, நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க, நம்முடைய இருதயத்தை இறைவனுக்கு உகந்த இருதயமாக மாற்ற நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவருடைய பாஸ்காவை கொண்டாடுவதற்காக, அல்லது ஆண்டவர் நம் பாதங்களை தொடுவதற்காக நம்மை தயாரித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த கூட்டத்தில் தான், அந்த சீடர்களுடைய கூட்டத்தில் தான் யூதாஸ் இஸ்காரியோத்தும் அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த கூட்டத்திலே தான் பேதுருவும் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலே தான் இயேசுவினுடைய அன்பு சீடராய் அவருடைய மார்பு பக்கமாக அமர்ந்து கொண்டிருந்த யோவானும் இருந்தார். எல்லாரும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமானது. சீடர்கள் ஒவ்வொருவருடைய மனநிலையும் வித்தியாசமான மனநிலை. நாம் சந்திக்கிற மனிதர்கள் கூட இப்படிதான் வித்தியாசமா இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புவது என்ன? நீங்கள் எல்லாரும் தூய்மையானவர்களாய் இருக்கணும். நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக வாழணும். மனம் மாறியவர்களாய், மனம் திருந்தியவர்களாய் நீங்கள் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவருடைய உண்மையான பாஸ்காவில் மகிழ்ச்சியோடு நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க முடியும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது செய்தி, உங்கள் குருக்களை நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நம்முடைய குருக்களை நாம் நேசிக்கிறோமா? அன்பு செய்கிறோமா? அவர்களுக்கு மனம் வருத்தம் தருகின்ற செயல்களில் ஈடுபடுகிறோமா? நம்முடைய பங்கு குருவானவரோடு நமக்கு இருக்கின்ற உறவு எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அவர் மகிழ்ச்சியாக நம்முடைய பங்கிலே பணியாற்றுகிறாரா? மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பணியை அவர் ஆர்வத்தோடு செய்கிறாரா? நானோ என் குடும்பமோ அதற்கு தடையாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒவ்வொரு குருவும் உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஒரு குருவானவருடைய பங்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஒரு குருவானவர் உங்களை ஆலயத்திற்குள் தொட்டு உங்களுடைய நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவினுடைய திருப்பெயரினால் உங்கள் மீது முத்திரையிடுகிறார். திருமுழுக்கின் போது அந்த உறவு அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் புது நன்மை பெறுகிற போது, உறுதி பூசுதல் பெறுகிற போது, ஒப்புரவு அருட்சாதனங்களை பெற்றுக் கொள்ளுகிற போது, திருமணம் என்கிற அருட்சாதனத்தை பெறுகிற போது, இறுதியாக இந்த உலக வாழ்வை நாம் நிறைவு செய்கின்ற நோயில் பூசுதல் என்கிற அருட்சாதனத்தை பெறுகிற போதும், நம்முடைய மரண தருவாயிலும் குருவானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கான குருவானவர், உங்கள் மத்தியில் பணி செய்கிற குருவானவர், உங்களுள் ஒருவராய் அவர் இருக்கிறார். ஆனால் கடவுளுடைய பிரதிநிதியாய் அவர் உங்கள் முன்னிலையில் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு குருவானவர் 39 வயது தாங்க, அவருக்கு 39 வயது தான். அவருக்கு என்ன மன கஷ்டம் அப்படின்னு தெரியல, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. திடீரென்று உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு. அந்த இடத்திலேயே அவருடைய உயிரானது பிரிந்து போகிறது. எத்தனையோ குருவானவர்கள் இப்படியாக பரிதாபமாக இறந்து போகிற நிலையை பார்க்கிற போது மிகுந்த வலியை, வேதனையை தருகிறது. ஒரு உடன் குருவாக நிற்கின்ற எனக்கு, நாம் நம்முடைய குருவானவர்களை நேசிக்கணும், அன்பு செய்யணும். நிச்சயமாக நமக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் சிந்திச்சு பாருங்க, அவங்களுடைய தனிமை, அவங்களுடைய வெறுமை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, கடவுளுக்காக பணி செய்கின்ற அந்த தியாகம், எப்பொழுதும் இறை மக்களின் மீது காட்டுகின்ற ஆர்வம், ஒரு பங்கினை வளர்ப்பதற்காக அவர்கள் ஏறெடுக்கிற முயற்சிகள், இது எல்லாமே கடவுளுடைய திட்டமாக, அவருடைய திருவுளமாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற நம்முடைய குருவானவர்களை அன்பு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அவர்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அவருடைய மனம் நோகாதபடிக்கு அவர்களை பார்த்துக் கொள்வது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு இல்லையா? ஒரு நல்ல சகோதரத்துவத்தை, உறவு நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. நான்காவதாக,
இறைவனோடு 1 மணி நேரமாவது நாம் விழித்திருக்கணும். குடும்பமாக இணைந்து 1 மணி நேரமாவது கடவுளோடு இணைந்திருங்க. இயேசுவினுடைய பாடுகளோடு உங்களை ஒப்புக்கொடுங்க. இது ஒரு புனிதமான தருணம், இது ஒரு அருளின் நேரம், இது ஒரு குணமாக்குகின்ற தருணம். எனவே குடும்பமாக நாம் இணைந்து வரணும். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார் இல்லையா, 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா? மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் இறை வார்த்தை. 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளோடு நாம் இணைந்திருக்கணும். அவர் பாடுபட போகிறார், அவர் ரத்தம் சிந்த போகிறார், அவர் தன்னுடைய இன்னுயிரை நமக்காக தரப்போகிறார். நம் பாவங்களுக்காக, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நம்முடைய உயிர்ப்புக்காக, நம் ஒவ்வொருவருடைய மீட்பிற்காக, நம்முடைய நிலை வாழ்விற்காக கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அப்படி என்றால் அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது தானே நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க முடியும். அந்த துன்பகரமான தருணத்தில் அவரோடு உடன் இருக்கும் போது தானே நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தை உள்வாங்க முடியும். அதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் தயாராக இருக்கிறோமா? கொஞ்சம் இந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தி குடும்பமா வாங்க, தனிமையா உட்காருங்க. தேவ நற்கருணை ஆராதனை 1 மணி நேரமாவது கடவுளுக்காக கொடுத்து நீங்கள் ஒப்பு கொடுத்து செபியுங்க. நிச்சயமாக அதற்கான பேறு பலன்களை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்ளும் என்பதில் எல்லளவு மையமில்லை. எனவே இந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டு நாம் நடக்கிற போது இந்த பெரிய வியாழன், இந்த புனித வியாழன் உண்மையிலேயே நமக்கு மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையப்போகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்கிற அந்த புனிதத்தை கொண்டாடுவோம். இயேசு நம் பாதங்களை கழுவினார் என்கிற உண்மையை, மகத்துவத்தை உணர்வோம். நம்முடன் வாழுகிற நம்முடைய குருக்களை நேசித்து அன்பு செய்வோம். இறைவனோடு 1 மணி நேரம் விழித்திருந்து ஆராதனை செய்து ஆண்டவருடைய ஆசீரை பெற மன்றாடுவோம். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இது ஆண்டவரின் பாஸ்கா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் பெரிய வியாழன் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய நாள். இயேசுவின் பாதங்களை கழுவி நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று சொன்ன குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். உங்கள் குருக்களை அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள். அதன் வழியாய் திருச்சபை இந்த உலகத்தில் தொடர்ந்து உயிராற்றலோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற மகத்துவத்தை உணருகின்ற நாள். பேதுருவையும் மற்ற சீடர்களையும் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா என்று கேட்ட அந்த துன்பகரமான தருணத்தை நினைவு கூர்ந்து இயேசுவோடு ஆராதனையில் இணைந்திருக்கின்ற நாள். இந்த மகத்துவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பாஸ்காவை கொண்டாட குடும்பமாக இணைந்தவர்களாய், ஒன்றிணைக்கப்பட்ட திரு அவையாய், அன்பிய குடும்பங்களாய் ஆண்டவர் திருமுன்னிலையில் இறையாசிரை பெற கூடி வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே நம் கண்களை பதிய வைப்போம். அதன் வழியாய் இந்த புனித வாரத்தினுடைய பேறு பலன்களை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய், உயிர்ப்பின் சாட்சிகளாய், மீட்பின் பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டி இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.